நமஸ்காரம். சம்பந்தரும் அப்பரும் நிறைய சிவஸ்தலங்களுக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு தேவாரம் பாடியிருக்கான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவ 2 பேரும் எந்த ஸ்தலத்துக்கு போறா? எங்க ஊர் திருவீழிமிழலைக்கு. 2 பேரும் திருவீழிமிழலைக்கு வந்து சுந்தர குஜாம்பிகை அம்மை சமேத வீழி அழகேசர், அதாவது வீழிநாத சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அங்க தங்கி இருக்கா. அப்போ அந்த ஊர்ல பஞ்சம் வந்துடுறது. சாப்பாட்டுக்கே எல்லாரும் கஷ்டப்படுற நிலைமை. அப்போ சிவபெருமான வேண்டிண்டு அடியார்களுக்கு உணவு கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு 2 பேரும் கேட்கிறா. அப்ப சிவபெருமான் சொல்றார், நான் டெய்லி ஒரு பொற்காசு உங்க 2 பேருக்கும் நான் கொடுக்கறேன், அதை வச்சு நீங்க அடியார்களுக்கு உணவு கொடுக்கலாம்னு சொல்றார். திருவேழிமிழலையில படிக்காசு விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கார். அவர் 2 பேருக்கும், சம்பந்தருக்கும் அப்பருக்கும் டெய்லி ஒரு பொற்காசு கொடுக்கிறார். அதை வச்சுண்டு அவ அடியார்களுக்கு டெய்லி சாப்பாடு போடுறதுக்கு நினைக்கிறா. திருவேழிமிழலைக்கு பக்கத்துல ஐயம்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சுவாமியே செட்டியப்பராகவும் அவர் கையில ஒரு தராசு பிடிச்சுட்டு இருப்பார். அம்பாள் படியளந்த நாயகி, கையில ஒரு படி வச்சுட்டு இருப்பா. அவ ஒரு கடை மாதிரி போட்டு சுவாமியும் அம்பாளுமே தேவையான பொருள்கள் எல்லாத்தையும் கொடுக்கிறா. இன்னைக்கும் நீங்க அந்த ஐயம்பேட்டைங்கிற ஊருக்கு போனா செட்டியப்பரையும் படியளந்த நாயகியும் தரிசனம் பண்ணலாம். சம்பந்தரோடதுல உணவு ரொம்ப லேட்டா இருது தயாராகிறதுக்கு. இதே அப்பரோடதுல ரொம்ப சீக்கிரமா தயாராயிடுறது. அப்ப பக்தர்கள் எல்லாரும் அப்பரோட மடத்துக்கே போய் சாப்பாடு ரெடி ஆயிடுறது அப்படின்னு போயிடுறா. இப்ப சம்பந்தர் ஏன் நம்மளோட இதுல மட்டும் ரொம்ப லேட் ஆறுது அப்படின்னு ஒரு அடியார்கிட்ட கேட்கும் போது சொல்றார், இல்ல கடையில சாமான் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் பண்றா. ஏன்னு நாங்க கேட்டப்போ இந்த பொற்காசுல மாத்து கம்மியா இருக்கான், அதாவது கேரட் கம்மியா இருக்கான், அதனாலதான் லேட் ஆறுது சொல்றா அப்படின்னு சொல்றா. இத கேட்டு சம்பந்தருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுறது. நம்மளும் இதே நல்ல காரியத்துக்கு கேட்கும் போது சுவாமி இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீழிநாத சுவாமிய தரிசனம் பண்ணி, வாசி இல்லாத காசு நீங்க எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படிங்கிற தேவாரத்தை பாடுறார். இந்த தேவாரத்துக்கு மகா பெரியவா கொடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் இந்த முழு தேவாரத்தையும் நாளைக்கு வர எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்.